இல்ல, அடிப்படையா என்னன்னா, இங்க தியானம் கொடுக்கப்படும், இங்க ஒரு உபதேசம் கொடுக்கப்படும். அப்ப கொடுக்கப்படலைன்னா தான் இந்த மாதிரி கேள்விகளை முதல்ல கேட்கணும். இது இங்க கிடைக்கும். ஆனா அதை நம்ம கையில வச்சிருக்க போறோமா, இல்ல நம்ம வீட்டுல இருக்கிற எங்கேயாவது ஒரு பெட்ரூம்லயே எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கி வைக்க போறோமாங்கிறது தெரியல. அதுக்கு காரணம் நம்ம எதோ சொல்லலாம், அதை சொல்லக்கூடாதுங்கிறது தான் அதோட தத்துவம். செத்துருன்னு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சாவக்கூடாது, அது சாவ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றது. இப்ப ஒரு யோகிக்கும் செத்துருவாருன்னு தெரியும். எது செத்துருது? உடல் சாவுதா, உயிர் சாகுதா, இது என்ன செயல் அது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிறது எப்படி? தெரியாம சாகிறது எப்படி? எத்தனை வருஷம் தான் நம்பிக்கையோட நம்ம பயணம் பண்றது? ஒரு நம்பிக்கை அப்படின்னா எதை நம்பிக்கிட்டே எவ்வளவு நாள் இருக்கிறது? ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அது வேணும். அப்ப கடுமையான சூழல்களையும் அதை கடைபிடிக்கணும். காட்டுக்கு ராமன் போனாருன்னு கதை. காட்டுக்கு போறதுலதான் ஒரு விஷயம் இருக்கு. அந்த காலகட்டத்துல காட்டுல இருந்து தான் கடக்கப்படணும் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது அதை முன்கூட்டியே உணர்ந்து அவங்க காட்டுக்கு போறாங்க. அதைதான் உணரணும். இந்த இடத்துல குடிபெயர் ஒரு இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாத வீடு ஷிஃப்டிங் பண்றோம்னா அதை உணர்ந்து பரவாயில்ல அந்த இடத்துக்கு போகணும், காரணம் இல்லாம இது நிகழாது அப்படின்னு அங்க போகணும். இங்கிருந்து அங்க எங்க போனாலும் நீங்க சரியா இருந்தா உங்களுக்குள்ள இருக்கிற தியானம் இறைவனை வர வைக்கும். வீடுதான் மாறி இருக்கு, தியானம் மாறல. உங்களுக்கு உள்ள இருக்கிறவன் மாறல. அப்ப எந்த நகரத்துக்குள்ள போனாலும் உள்ள இருக்கிற செயல் மாறாது. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களை எந்த பாகிஸ்தான்ல தூக்கி போட்டாலும் அங்க அரபுகள்லே பேசிக்கிட்டு இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? பல அரக்கர்களையும் வீழ்த்திடுவீங்க. அந்த தியானம் அதுதான். அவங்களுக்கு தான் அது பாகிஸ்தானா தெரியும். உங்களுக்கு பாகிஸ்தானும் ஒண்ணுதான், பங்களாதேஷும் ஒண்ணுதான், இந்தியாவும் ஒண்ணுதான்ட்டு நீங்க போயிருவீங்க. ஏன்னா உள்ள இருக்கிற செயல் அப்படி. நாடுகள், மொழிகள் எது மாறினாலும் உள்ள இருக்கிற செயல் அது உங்களை பராமரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப தியானம்ங்கிறது என்னன்னா, ஒரு தனி மனிதனை உள்ள இருக்கிற அந்த செயல் வடிவத்தை நாம் பராமரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இப்ப நம்ம சுவாசத்தை நாம சுவாசிக்கல, அதுவா நடக்குது. அத நடக்கிறத மேம்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை ஒருத்தர் அங்க தனக்குள்ள சுவாசம் நடக்குது, தனக்குள்ள எல்லா உடலுக்குள்ள பருவ மாற்றம் இருக்கிறத ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட் எதுன்னா தியானம். அப்ப நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி பேசுறேன், நான் எப்படி பிஹேவ் பண்றேன், நான் எப்படி உயிர் வாழ்றேன் அப்படிங்கிறத ஒருத்தன் தனி மனிதன் தெரிஞ்சுக்கிறான். கடவுளை தெரிஞ்சுக்கலாம, தன்னை தெரிஞ்சுக்கிறாங்கிறது இதுதான் அர்த்தம். 40 ஆண்டுகளா நான் எங்க அப்பாவால தான் வாழ்றேன்னு எங்க அப்பா சொல்றாரு. நான் எங்க அப்பாவால தான் வாழ்றேனா, நான் என்னால வாழ்றேனா அப்படிங்கிறதையும் ஒருத்தன் தியானத்தால தெரிஞ்சுக்கிறான். இப்ப நான் நல்லவனா கெட்டவனான்னு ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நீங்க சொல்லுங்கடா, என்கிட்ட இருக்கு நல்ல கேரக்டர்லாம் இருக்கா, கெட்ட கேரக்டர்லாம் இருக்கான்னா அவன் ஒண்ணு சொல்லுவான். அதை நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா எப்படி? அதுதான் அதோட செயல். தூங்கும் போது நமக்கு எந்த இதுவும் மூச்சு மட்டும் போயிட்டு வருது. ஆனா எந்த உணர்வும் எந்த இடமும் நினைக்க மாட்டேன். இந்த நினைவுல தூங்குவோம். ஆனா இந்த விழிப்புணர்வு அந்த வறுமை எண்ணங்கள் அடுத்த ஸ்டேட்டே ஓடிட்டு இது பண்ணோம், அது பண்ண செய்யணும். இயற்கையாவே என்னன்னா, இந்த தூக்கம்ங்கிறது ஒரு சமாதி மாதிரி ஒரு ஒடுக்கம் தான். ஒரு நரம்பு ஒடுங்குறது. அப்ப ஒடுங்கும் போது ஒருத்தர் தன்னை மறந்து தூங்குறான். அதே மாதிரிதான் ஒரு தனி மனிதன் இந்த தியானத்தை மேற்கொள்ளும் போது அப்ப என்ன ஆகுறான்னா, அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றான்னு அர்த்தம். அவன் இருக்கும் போதே ஒடுங்குறான். அந்த நரம்பு என்ன பண்ணுதுன்னா, இந்த இதயத்துக்குள்ள கண்ணா பண்ணா அலையுது இல்ல, அது உள்ள ஒடுங்கும் போது அவனோட பேச்சு குறையுது. அவனோட உள்ள எண்ணமா அவனு உற்பத்தி ஆனது இல்ல, அது உற்பத்தியே இல்லை. அப்படியான ஒரு சூழலுக்கு ஒருத்தன் தியானத்துல மாறப்படுறான். இதை ஒருத்தன் கண்டுபிடிச்சு அவன் என்ன சொன்னான்னா, அதுக்கு ஒடுக்கம், அதுக்கு ஒரு செயல், அதுக்கு ஒரு வடிவம், அதுக்கு ஒரு கலைன்னு வச்சான். இந்த தியானத்தை என்ன கண்டுபிடிச்சான்னா, ஒரு தனி மனிதன் தன்னை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய பயன் உள்ளதா இருக்கு. ஸ்கேன் பண்ணி
நீ உன் உடலை ஆய்வு பண்றதை விட கவனத்தால உன் உடலை நீ ஆய்வு பண்ணி தெரிஞ்சு வச்சுக்க அப்படிங்கிறத ப்ரொஃபஷனலா அதை கண்டுபிடிச்சவன் எழுத்து வடிவமா கொடுத்தான். அவனுடைய நோக்கம் என்னன்னா மதத்தை பரப்புறது, கடவுளை பறக்கிறது இல்லை. நான் என்ன பார்த்தேன், நான் எப்படி சுவாசிக்கிறேன், எப்படி சாப்பிட்றேன், எப்படி தூங்குறேன். இப்போ நான் ஒரு 2 கூட்டு குடும்பத்தோட வாழ்ந்தேன். திடீர்னு எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். திடீர்னு எங்கள் அம்மா இறந்து போயிட்டா. எப்படி இங்கே இருந்தவன் எப்படி இறந்து போனா, இந்த உயிர் எப்படி பிரிஞ்சு போனுச்சு, இது என்ன இது அப்படின்னு நான் தேடிக்கிட்டு, அப்போ நானும் ஒரு நாள் இது மாதிரி போயிடுவேன்ல, அப்போ நான் எப்படி போகிறேன் அப்படிங்கிறதுக்கு தேடுறான், ஆராய்ச்சி பண்ணுறான். அப்போ அவனுக்கு கிடைச்ச நூல்களை வச்சு அவன் என்ன பண்ணான்னா, இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி ஒரு செயல்லாம் செஞ்சு பார்க்கணும்னு செஞ்சு பார்க்குறான். அதை 1 நாள்ல 2 நாள்ல செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உடல் மாறுறத அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் ஒரு குறிப்பு எடுக்கிறான். அவன் குறிப்பு எடுத்துக்கிட்டு உடல்ல என்னென்ன மாதிரி பருவ மாற்றம்லாம் அடையுதுங்கிறத அவன் பல நாள் தேடுறான். இப்படிதான் நிகழ்ந்திருக்கு. இது அதிகமா வெளிநாடுகள்ல இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு. நம்ம நாடுகள்ல இறை தத்துவமாவே நிகழ்ந்திருக்கு. அவங்க நாடுகள்ல அது இறை தத்துவமா நடக்கல. இது எப்படி இது அப்படிங்கிறது தான். தியானம் பண்ணும்போது சுவாசத்தை கவனிக்கணும்னு சொல்றீங்க. அது அந்த முறையை உணர்வு செய்யும். இப்படி கவனிக்க, அதாவது 2 நாசியத்தை கவனிக்கணுமா, வேற எங்க கவனிக்கலாம் சொல்லு நீ? இல்ல சுவாசத்தை கவனிக்கணும்னா சுவாசம் எங்க போய் சுவாசத்தை கவனிச்சா நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. நம்ம அதை கீப் பண்ணக்கூடாதுன்றீங்க. அது சில டைம் எப்படி வருதுன்னு தெரியல, ஜாலம் ஆட்டோமேட்டிக்கா அது பண்ண உட்காந்துற மாதிரி வருது. இல்ல, நீங்க சுவாசத்தை கவனிக்க சொல்றது அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சுவாசத்து மேல ஒருத்தர் கவனம் வச்சா அது உலகத்திலே பெரிய விஷயங்க. ஒரு யோகியே சுவாசமா தான் வருவாருங்கிறேன். நீங்க அவர் வர்ற இடத்துல பார்த்துக்கிட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லிட்டேன். இதை தாண்டி இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, சுவாசத்தை போய் மேலையும் கீழையும் போய் நானே பெரிய ஆளு, நானே போய் என் சுவாசத்தை இழுத்து இழுத்து மேலையும் கீழையும் விடுறேங்கிறீங்க. நீங்க அந்த மாதிரி சிரமப்படாதீங்க. நான் கொஞ்சம் என்ன சொல்றேன்னா, என்னோட கொஞ்சம் அனுபவத்துல நீங்க அந்த மாதிரி சிரமப்படாதீங்க. வெளியிலேயே உட்காந்துருங்க, ஒருத்தன் வருவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்றேன். இவ்வளவுதான் விஷயம். நீ உள்ள போய் போராடாத. இந்த வேலையை தெரிஞ்சவனே வருவான், அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதனால நீ என்ன ஆகுறன்னா, ஒரு நம்பிக்கையோட உன் உடல் கெட்டு போகாம நீ ஒரு பணி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தியானம் என்பது பல ஆண்டுகள் தேவைப்படும். நீ மனிதனாக பிறந்து 2 குழந்தைக்கு தகப்பனாகி ஒரு குடும்பத்தை வழிநடத்தும் போது பல்வேறுபட்ட சூழல்களையும் நீ சந்திச்சுட்டு வரணும். அப்ப உடல் பால் பற்றாம அந்த வாழ்க்கையையும் வேற மாதிரி வடிவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு நீ ஒரு உண்மைத்தன்மையை அதுக்குள்ளேயே இருந்துட்டு தெரிஞ்சுக்கிறது. இது ஒரு ரகம். எல்லாத்தையும் திறந்துட்டு காடு மலைகள்ல உட்காந்து தெரிஞ்சுக்கிறது, அது ஒரு ரகம். இப்ப அந்த 2 பேட்டர்னுக்குள்ளேயும் வெவ்வேறு வடிவத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒருத்தரை ஆரம்ப நிலையிலேயே ஆழ்த்தி உட்கார வச்சிடுறாங்க. அவன் வெளி தோற்றமே மறந்து போய் உட்கார்ந்தான். அப்ப அவன் உள்ள இருக்கிற எல்லாம் பல ஆண்டுகள் ப்ராசஸ முடிச்சுட்டு ஒரு நாள் அந்த ஒடுங்கி போன நரம்பு திருப்பி வெளிக்குது. அப்ப வெளியில வரும்போது என்னன்னா, மனித தேகத்தோட இருக்கிறான். அங்க அவனுடைய செயல் வடிவம்லாம் மனிதனா இல்லை. அப்ப அவன் இந்த கதாபாத்திரம் உட்கார வரும்போது வந்த கதாபாத்திரம் இல்லை, இது ஒரு புது கதாபாத்திரமா இருக்கு. அப்ப அமர்ந்திருக்கும் போது அவன் செத்து விட்டான், இவன் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கிறான், இவன் என்ன செய்ய போறான்? இந்த அமருவதற்கு காரணம் என்ன அத சொல்றான். அந்த அமர்ந்திருந்த போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு விழிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியுது. பல ஆண்டுகளா ஒரு குகையில உட்கார்ந்து ஒரு வேலை பார்த்தோமே, அது என்ன வேலைங்கிறது அவனுக்கு தெரியுது. அதை எழுதுறான். என்ன மாதிரி என்னுடைய அனுபவம். அப்ப எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்தவர் யாரு? அப்ப எனக்கு எங்கெங்கெல்லாம் உடல்ல பருவ மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவன் அடுத்த கட்டமா என்ன எழுதுறான்னா, பல ஆண்டுகள் என்னையே நான் தெரியாம போயிட்டேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கு விழிப்பு வந்தோன்னே, அங்க நான் வந்தேன்ல, அவன் இல்ல, நான் டோட்டலா வேற ஒருத்தனா இருக்கிறேன். அப்ப இந்த மாற்றம் ஆயிருக்கல்ல, அது அந்த காற்று உள்காற்றா ஒரு சக்தியா இருக்குல்ல, அது என்னென்னலாம் நடந்துச்சு எனக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு.
நான் இப்ப என்னென்னலாம் செய்ய போறேனோ அது எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. அது எனக்கு வந்து விஷுவலாவும் காட்டுது, இன்ஸ்ட்ரக்ஷனாவும் சொல்லுது. அப்ப நான் அந்த செயல் வடிவத்தை நான் செய்யறேன் அப்படிங்கிறது தான் இந்த வடிவமா இருக்கிறேன். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இல்லறத்தில் இருக்கும்போது சுவாசத்தை ஒருத்த கவனிக்கும் போது, நீ தீவிரமா தான் வளரணும், நீ இந்த ஊருக்கு பெரிய பணி செய்யணும்னா சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு சூட்சமத்துக்குள்ள அவன் வளரப்பட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல தூக்கி கொண்டு போய் போட்டுருவாங்க. ஒரு இடத்துக்குள்ள உட்கார வச்சு உன்னை வளர வைப்பாங்க. நீ இங்க இருந்தே வளரணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆனா அதை உணர்ந்து வேலை செய்யணுங்கிறது தான் இதோடைய அடிப்படை. இதுல சோர்வு அடையக்கூடாது. இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு காணொலியை பார்க்கிறோம், ஒரு உரையாடலை கேட்கிறோம், ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், எக்ஸைட்டிங் ஆகி நமக்கு ஒரு அனுபவம் வரலையேன்னு தாண்டுறோம், குதிக்கிறோம், பஸ்ல போய் முட்டிக்கிறோம், போய் வந்து இந்த தியானம் நம்ம ஏதோ தியானத்துல பிளே பண்றோமாலாம் கேள்விகளை நமக்குள்ளே கேட்கிறோம், நம்மளை பலவீனப்படுத்திக்கிறோம். அது அப்படி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். தியானம் வளரும் போது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாது, மனுஷன் தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான். உள் வளர்ச்சிங்கிறது காட்டி கொடுக்காது. உள்ள வளர்ந்துகிட்டு இருக்கும் போதே வளராத மாதிரியே தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எப்பயுமே ஆற்றலாவே இருக்கணும், அப்பதான் நீங்க ஒரு ஆளு தியானம் பண்றீங்கன்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கணும்னு நீங்களா நினைச்சுக்கிறீங்க. உங்களுக்கு தலை வலிக்குது, குறுகுறுப்பா இருக்குது, பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கு, உடல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, ஆனா அதுக்கு பயப்படுறீங்க. ஆனா அதுதான் சுகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அது குறைஞ்சிருச்சுன்னா அது போயிடுச்சுமா இருக்கு, தவமே போயிடுச்சுமா இருக்கு, நான் ஏதோ பிழை பண்ணிட்டேமா இருக்கு அப்படிங்கிறீங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இடத்துக்குள்ள உடல் இந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த உடல் வேற தன்மைக்கு மாறும். அதை நீங்க உணர மாட்டீங்க, அதை பார்க்க மாட்டீங்க. அதுதான் இங்க ரொம்ப எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை. அதுதான் இவ்வளோ கிளாஸஸுக்குள்ள தமிழ்நாட்டுல நான் புள்ளி விவரமாக எடுத்துட்டேன். 28 லட்சம் பேரு ஏறத்தாழ 44 குருக்களை மாத்தி மாத்தி பார்த்திருக்காங்க. மாத்தி மாத்தி பண்ணவங்களே வெவ்வேறு தியானத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 28 லட்சம் பேர் தான் சுழற்சியில ஒவ்வொரு ஆசிரமத்துக்குள்ளேயும் போறாங்க, வெளியில வர்றாங்க, போறாங்க, வெளியில வர்றாங்க. இந்த கலையை போய் கற்றுக்கிறாங்க, அந்த கலையை கற்றுக்கிறாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்க ஒரு 30-40 லட்சம் பேரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுட்டு அந்த கொஞ்சோண்டு சர்க்கரையை கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களும் அந்த 28 லட்சம் பேர் போயிட்டு பூந்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பணிகளை தொடங்குறதுக்கு வேலையை பார்க்கறாங்க. இப்படிதான் தமிழ்நாட்டுல ஒரு சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு. ஆனா முழுமையா பெற்றவன் பார்த்தவன் இப்படி வேலை செய்யல. அப்ப இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துல காத்திருந்தோம், தாக்கு பிடிச்சோம், நின்னோம். அப்ப பல நாள் பல புயல் அடிச்சுச்சு, பல நாள் மழை பெஞ்சிச்சு, பல நாள் வெயில் அடிச்சிச்சு. அப்ப நம்ம தியானத்துல கத்துக்கிட்டது என்னன்னா, வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், ஆற்றல், சக்தி, பவர் எல்லாம் இருக்கு. ஆனா உள் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இது வளர்ச்சி இல்லை, இது பருவ மாற்றம்னு பேரு. இதை நீ போய் சக்தின்னு எடுத்துக்க கூடாது. உடல் ஆடுறது சக்தி கிடையாது. உள்ள பவர்ஸ் வந்துட்டா உடல் ஆடும். ஒரு சக்கரத்துக்கிட்ட வேலை நடக்குதுன்னா உடல் தன்மை மாறும், சில காட்சி வரும், அதுல அனுபவம்னு எடுத்துக்க கூடாது. இப்ப எனக்கு இப்படிதான் உணர்த்துனுச்சு, உடல் ஆடுனுச்சு. ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது தாண்டாத, குதிக்காத, சத்தம் போடாத, இதெல்லாம் தெளிவுபடணும். உனக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, குல்கஸ் போடும் போதே நீ டாக்டர் டாக்டர்னு கத்துற, படு பேசாம அமைதியாயிரு அப்படின்னு 4 தட்டு தட்டுனுச்சு. அவ்வப்போதெல்லாம் நம்ம எழுந்த போதெல்லாம் டப்பு டப்புன்னு 4 தட்டு தட்டுனுச்சு. தட்டலைன்னு வச்சுங்களேன், தட்டோட தான் சுத்தி இருப்போம். தட்டுனதுனாலதான் இது யாருக்கு யூஸ் ஆனிச்சோ இல்லையே, எனக்கு யூஸ் ஆனிச்சு. தட்டாதனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னா தட்டெடுக்க ட்ரை பண்றீங்க. அதை பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப உடல்ல நார்மலா 5 வருஷம் 4 வருஷம் ஒரு தியானத்தை வாங்கி நீங்க வாழ்க வளமுடன் எங்க வாங்கினாலும் உங்க உடலுக்குள்ள ஒரு நரம்புல ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கும். அது உடல் பருவ மாற்றம் அடைஞ்சிருக்கு. பல நாள் காத்திருந்து அந்த ப்ராசஸை இன்னும் வெற்றிகரமா செய்யணும், முழுமை பெற வைக்கணும். அப்ப முழுமை பெற்றுட்டா உங்களை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறது அதுதான் பொருள். அங்க நீங்க கத்துக்க போறது இல்ல, கத்து கொடுக்குற இடத்துக்கு மாறிடுவீங்க.
அங்க வேற மாதிரி ஆயிருவீங்க. ஒரு புத்தகத்தை பார்க்காமலேயே அதுக்குள்ள இருக்கிற என்ன கண்டென்ட்ங்கிறத உங்களால சொல்லிட முடியும். இதெல்லாம் நீங்க உணரணும். இந்த தவம் பண்ற அத்தனை பேத்துக்குள்ளேயும் உடலுக்குள்ள ஒரு பெரிய பருவ மாற்றம் அடங்கு இருக்கு. உடலுக்குள்ள ஒரு பெரிய பெரிய மாற்றம் இருக்கு. தலை பெயினா இருக்கு, நெத்தி துடிச்சுக்கிட்டே இருக்கு, இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு, அவ்வப்போது நாகம் படம் எடுத்த மாதிரியே நிக்குது, இடுப்புல பெரிய மாற்றம் இருக்கு, இதயத்துல பெரிய மாற்றம் இருக்கு, கண்கள்ல பெரிய மாற்றம் இருக்கு, இங்க ஒரு சில காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு, அணுக்களா தெரியுது, எதோ பேசுது, உள்ள காதுல சங்கொலி கேட்டுக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே ஒரு ஆன் ப்ராசஸ் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஒரு நேரத்துல உடல்ல பல்வேறுபட்ட இடம் இருக்கு. ஒரே டயத்துல 15-20 இடம் ஒன்னா வேலை நடக்கும். சமயத்துல ஒரு யோகிக்கு 2 இடம் 3 இடம் வேலை நடக்கும். அந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த இடம் வேலை நடக்கும். இப்ப உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தியானத்தை ரொம்ப தீவிரமா பண்ணி வேற மாதிரி கலையை பண்ணும்போது ஒரே நேரத்துல 8-9 இடம் உங்க உடல்ல வேலை நடக்குது. அப்ப உங்க உடல் என்னன்னா உஷ்ணமாகுது, உங்க உடல் மாறுது. அப்ப நீங்க இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியாம நம்மளே ஆற்றல் ஆயிட்டோம், நம்மளே சக்தி ஆயிட்டோம், நம்மளே குரு ஆயிட்டோம், இல்ல நமக்கு இந்த உடல் தாங்க மாட்டுது அப்படின்னு நீங்க பல்வேறுபட்ட சூழல்ல குழப்பமாகறீங்க. அதுக்கு ஆலோசனை கேட்கறீங்க, அதுக்கு இன்னொரு வகுப்புன்னு வகுப்பை மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப அந்த உடல் என்ன பண்ணுதுன்னா, வளர்ந்து வேலை நடந்துகிட்டு இருக்க உடலை பல்வேறுபட்ட கலைகள் பண்ண அந்த உடல் ஒரு சீரா ஒரு இடத்துல போய் சிக்னல்ல போக வேண்டிய சிக்னல் மாறுது. அப்ப அங்க பெரிய பெரிய சேஞ்ச் எல்லாம் உடல்ல மாற்றம் நடக்குது. இதுதான் அதோட செயல் வடிவம். இது நான் எல்லா வடிவத்திலையும் இதை எப்படி எல்லாம் கொஞ்சம் அழகியலா சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவ்வளவுதான் இதுக்குள்ள. இது புரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் கருதுறேன். புரிஞ்சிச்சா யாருக்காது? அவ்வளவுதான். மீண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குருங்கிறவரு எல்லா நிமிடமும் உங்க கூட இருந்தாதான் குரு. 2 hours இருந்தா அவர் பேர் குரு இல்ல. பிரசன்ஸ்ல எல்லா நேரத்துக்குள்ளயும் அது சூட்சமத்துல இருக்கும். ஒரு நல்ல தியானத்துக்குள்ள எப்பொழுதும் யாரோ ஒருத்தர் காற்று வடிவமா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வேலை நடக்கும். இப்படித்தான் இறை சக்தி எல்லா நேரத்திலையும் பிரசன்ஸா இருக்குது, அப்படியே இருக்குது. அதை நம்மளால உணர முடியல, அவ்வளவுதான்.